ஸோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிஐ டூல் வந்து இட் இஸ் வெரி எசென்ஷியலாக மாறிட்டு வருது. ஸோ தேர் ஆர் மெனி காம்படிட்டர்ஸ் லைக் டேப்லோ மாதிரி அண்ட் குயிக் சைட் மாதிரியான டூல்ஸ் இருக்கு. பட் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டாக நம்ம நிறைய பார்க்கக்கூடியது வந்து பவர் பிஐ டூல். அது எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, மற்ற டூல் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்றது வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைசிங் சேலஞ்சஸாக இருக்கலாம், இல்லை இன்டெகிரேஷனில் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஆர் இட் மைட் பி ஒரு டூல் ரொம்ப ஈஸியாக யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது எதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து பவர் பிஐ சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம இப்போ பவர் பிஐ பற்றி படிக்க போகிறோம், அதை பற்றின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம இந்த பர்டிகுலர் கோர்ஸ் கரிக்குலம் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு கெட் இன் டு டீப் டைவா வந்து எப்படி இன்டெகிரேஷன் பண்றது, எப்படி நம்ம என்டர்பிரைஸ்ல கம்ப்ளீட்டா ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்க போறோம். எடுத்தோடனே பார்க்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபவுண்டேஷனல் லெவல். ஸோ பவர் பிஐ வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, பவர் பிஐல எப்படி வந்து பேசிக்கா ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணலாம், பவர் பிஐ காம்பனன்ட்ஸ்ல என்னென்ன வேரியன்ட் இருக்கு, அந்த வேரியன்ட்ல வந்து இப்போ டெஸ்க்டாப் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணலாம் அண்ட் அதோடைய இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்கும். ஸோ அதில் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் பவர் பிஐயை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஸ்டமருடைய டேட்டாவை வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஜென்ரலாக அது எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்கலாம், இல்லை உங்களுடைய டேட்டா பேஸில் இருக்கலாம், இல்லை வந்து இட் கேன் கனெக்ட் டு சர்வரே கனெக்ட் பண்ணி கூட நம்ம டேட்டாவை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக எப்படி நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் நம்ம வந்து டீல் பண்ணுவோம், அதில் எப்படி ஃபார்மட்டிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷுவலைசேஷன், அதாவது ஒரு பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு பார் சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு நீட்டாக ஒரு டேபிள் எப்படி கொண்டு வரது, அண்ட் அதில் வந்து பேசிக்காக ரிப்போர்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி பப்ளிஷ் பண்றதுன்ற மாதிரி பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படிதான் பார்க்க போறோம். எல்லா பிசினஸ்லயுமே வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு சில மெட்ரிக் இருக்கும், அதாவது கேபிஐன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுது, எத்தனை ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க, மந்த்லி எப்படி அவங்களுடைய சேல்ஸ் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் பேசிக்கா அவங்களுடைய கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். ஸோ ஒரு பிசினஸ்க்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிக்கலுக்கும் சில கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் மெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ரிப்போர்ட் எடுக்கிறது, எப்படி டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதுன்றது நம்ம பேசிக்கா அந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ டேட்டாவை நம்ம வந்து பவர் பிஐ டூலுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆஸ் அ அனலிஸ்ட் நம்ம அந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்றதுக்கு சில மாடலிங் ஸ்டப்ஸ்லாம் இருக்கு. அது ஒரு எப்படி மாடலிங் பண்ணலாம், எப்படி அந்த டேட்டாவை வந்து கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மர்ஜ் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை அதில் டேட்டா அடிஷ்னலாக அப்பெண்ட் பண்றது, இல்லை ஃபில்டர் பண்ற மாதிரியான நீட் இருக்கும். சில டைம் மல்டிபிள் ஃபைல்ஸ்ல மல்டிபிள் டேட்டா பேசஸ்ல வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருந்திருக்கலாம். அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப், ஒன் டு மெனி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது. அண்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி ஸ்கீமால நமக்கு கிடைச்சிடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து பவர் பிஐ படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோர் இன் டு டேட்டா அனலிஸ்ட் ரோல் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம பவர் பிஐ படிக்கிறோம். பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இன்னும் அதிகமான ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அது நம்ம கம்பேரிஷன்ல பார்ப்போம். ஸோ டேட்டா இன்ஜினியருக்கும் டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ டேட்டா சயின்டிஸ்ட் எப்படி டிஃபர் ஆகுறாங்க டேட்டா அனலிஸ்ட் ரோல்ல இருந்து. ஸோ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், பட் அது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்காக என்னன்றது நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஒரு கண்டிப்பாக டேட்டா அனலிஸ்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு டேட்டா ரோல்குள்ளே போறீங்க அப்படின்னா எடுத்த உடனே டேட்டா சயின்டிஸ்டாக மாறுறது வந்து இட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஏன்னா அதில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதில் தேவைப்படுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது அதுக்கான சில அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கு. ஈவன் டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர் ரோல் பிளே பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக் ஸ்கில்ஸ் அண்ட் கோடிங் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். பட் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இது வந்து யூஐ ட்ரிவன். நீங்க கிராஃபிக்லாம் போயிட்டு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் சில ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து இப்போ எஸ்கியூஎல், அதாவது சீக்வல் query லாங்குவேஜ் மூலயமா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுறது, சில பேசிக் query எழுதுறதெல்லாம் வந்து அங்கங்க தேவைப்படும். ஸோ அதுக்கு தேவையான எஸ்கியூஎல், நமக்கு எஸ்கியூஎல் என்னென்ன கமாண்ட்ஸ், என்னென்ன சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை நம்ம இங்க கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஜென்ரலா இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸெல்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், எக்ஸெல் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா அது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் பவர் பிஐ பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து இதே டேட்டா அனாலிசிஸ் ஒர்க்கை வந்து காலங்காலமா வந்து எக்ஸெல்லையும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸா தான் இந்த பவர் பிஐ டூல் வந்து நமக்கு ரொம்பவே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வராங்க. பிசினஸ்ல நம்ம இந்த இன்டெலிஜென்ஸை வந்து ஈஸியா வந்து இன்சைட்ஸ் கிரியேட் பண்றது, ஈஸியா அனாலிசிஸ் பண்றது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா ரொம்பவே மெச்சூர் ஆயிடுச்சு. ஸோ பவர்
பிஐக்கு இது முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 2010ல இருந்தே சில டூல்ஸ் இருந்தது. லைக் querying டூல்ஸ் இருந்தது, சில எடிட்டர் டூல்ஸ் இருந்தது. பட் பவர் பிஐ as a டூல் வந்து லாஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸா தான் ரொம்பவே அதிகமான இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸா இருக்கட்டும், கிளவுட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ்ல வந்து நம்ம கனெக்ட் பண்றது, அந்த மாதிரியான நிறைய இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா தான் நிறையவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அப்போ செகண்ட் லெவல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேட்டா மாடலிங் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கத்துப்பீங்க. ரொம்ப நிறைய ஃபைல்ஸை வந்து எப்படி நம்ம காம்ப்ளெக்ஸ் கண்டென்ட் வந்து வேற வேற இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும் போது அதை எப்படி நம்ம நீட்டா வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது, எப்படி நார்மலைசேஷன் பண்றது, எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஹைரார்கிக்கலா நம்ம அந்த டேட்டாவை வந்து கிளாசிஃபை பண்ணலாம் பை ரீஜன் வைஸ், ஜியோகிராபிக்கல் வைஸ் ஆர் ப்ராடக்ட் வைஸ், வந்து எப்படி நம்ம மல்டிபிள் டேபிள் இருக்கக்கூடிய டேட்டாவை கஸ்டமர் அதாவது பிசினஸ் டெசிஷன் எடுக்கக்கூடியவங்களுக்கு எப்படி வந்து இதை கொண்டு போயிட்டு நீட்டா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றத செகண்ட் ஸ்டேஜ். அதுதான் நம்ம அடுத்தது பண்ணுவோம். இந்த டாக்ஸ்ன்றது வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். பவர் பிஐயா இருக்கட்டும் இல்லை டேட்டா அனலிஸ்டோடைய ரோல்ல வந்து டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அதை நீட்டாக புரிஞ்சுக்கணும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய டைம் வந்து நாட் ஓன்லி இன் டேட்டா அனலிஸ்ட் ரோலில் மட்டும் கிடையாது, அடுத்த லெவலில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் பண்ணுறீங்க, இல்லை பேரலாக டேட்டா இன்ஜினியர் ரோலும் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷனில் வந்து ஸ்டீம் லைண்டாக நமக்கு ரோல் இல்லை, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்படி தான் டிஃபைன் பண்ணலை அப்படின்னா சம்டைம்ஸ் நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா இன்ஜினியர் பண்ணக்கூடிய வேலை, சயின்டிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கால்குலேஷன்ஸ்லாம் வந்து நம்மள்ட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டாக்ஸ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் எப்படி வந்து நம்ம கண்டெக்ஸ்டுவலாக வந்து டேட்டாவை வந்து அதில் இன்டெலிஜென்ஸை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் எக்ஸல் ஒர்க் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து நம்ம கண்டென்ட்டை வந்து வேல்யூஸை கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா வந்து எப்படி நம்ம வாட் இஃப் அனாலிசிஸில் பண்ணுறது அண்ட் தென் கால்குலேட், ஃபில்டர், வேல்யூஸை வந்து எப்படி வந்து அதில் டைம் இன்டெலிஜென்ஸை கொண்டு வருது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸல்ல இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ டேட்டா அனாலிசிஸோடைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப மெச்சூர்டாக வந்து பவர் பிஐல இருக்கும். ஸோ டாக்ஸில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அண்ட் ஐ திங்க் 6 to 8 hours நான் சிலபஸ்க்குள்ளே போகிறேன். பட் அட் வெரி ஹை லெவல் இதை நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போகிறோம். எடுத்த உடனே நம்ம போயிட்டு அட்வான்ஸ் லெவல் விஷுவலைசேஷனோ இல்லை அட்வான்ஸ் லெவலில் வந்து யூஎக்ஸ் டிசைனோ கிரியேட் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். பட் கண்டிப்பாக ஃபைனல் ஒர்க் என்ன, நம்ம வந்து ஒரு ரா டேட்டா நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அந்த ரா டேட்டாவை பிஸ்னஸ் லீட்ஸ், பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரியான இன்சைட்ஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து இன்டராக்டிவா வந்து ஒரு குவாலிட்டி டேஷ்போர்ட் அவங்களுக்கு வந்து ஈஸியா ட்ரில் டவுன் பண்ணி என்ன மாதிரியான மார்க்கெட் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான இடத்துல வீக் ஏரியாஸ் இருக்கு, எங்க அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும், எந்த மாதிரி இடத்துல வந்து ஆக்ஷன்ஸ் அவங்க வந்து இமிடியேட்டா எடுக்கணும், அந்த மாதிரியான டீடைல்டு விஷுவலைசேஷன் வந்து பண்ணி கொடுக்கறது தான் டேட்டா அனலிஸ்டோடைய வேலை. ஸோ அதோடைய ஆக்சுவல் ஒர்க் வந்து இங்கே கற்றுப்போம். எப்படி நம்ம அட்வான்ஸ் லெவல் விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணுறது, எப்படி அந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸை வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்லாம் வச்சு நம்ம ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது, அண்ட் அதை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ட்ரில் டவுன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றதெல்லாம் அந்த அட்வான்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் 4ல வந்து பார்ப்போம். ஸோ ஸ்டேஜ் 5 பொறுத்த வரைக்கும் வி வில் கெட் இன் டு ஷேரிங். இப்போ இந்த ரிப்போர்ட் நம்ம வந்து எடுக்கிறோம். இப்போ இந்த ரிப்போர்ட் வந்து ஈவன் நீங்கள் ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமில் இருக்கீங்க, இல்லை ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா அதுலேயுமே டே டு டே ரொட்டீன் சில ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். பேக்கப் எடுத்து வைப்பீங்க, மானிட்டரிங் பண்ணுவீங்க, பேட்சிங் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, டெய்லி பேசிஸில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அண்ட் இன்சிடென்ட் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் மேனேஜ்மெண்ட், உங்கள் ஐடிஎஸ்எம் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே வந்து நிறைய கவர்னன்ஸ் ரிப்போர்ட்லாம் எடுப்பீங்க. ஸோ அந்த கவர்னன்ஸ் ரிப்போர்ட் எதுக்கு எடுக்கிறீங்க, மேபி வந்து உங்களுடைய லீடர்ஷிப் டீமுக்கு கொடுக்கறதுக்காக எடுப்பீங்க, இல்லை ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் ஓனர் இருப்பாரு, ஸோ அவருக்கு வந்து உங்க என்விரான்மெண்ட்ல இதுதான் வந்து கரண்ட் சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்றத வந்து ஷேர் பண்றதுக்காக தான் பண்றீங்க. ஸோ இப்போ பவர் பிஐ வழியா எப்படி நம்ம வந்து அந்த கிரியேட் பண்ணக்கூடிய விஷுவலைசேஷன் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் நீங்கள் அதை வந்து நிறைய ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதை வந்து பிடிஎஃபாக எடுக்கலாம், இல்லை பிபிடியாக ஜென்ரேட் பண்ணலாம். ஈவன் அது வந்து சில டேட்டா வந்து நம்ம எக்ஸல்லே ப்ரெசென்ட் பண்ணால் இன்னும் நீட்டாக இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன் டைமாகவும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், இல்லை வந்து ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஆர் வீக் ஆன் வீக் வந்து ஸ்கெடியூல்டாக வந்து ரிப்போர்ட்ஸ் வரும். எனக்கு இந்த ஃபார்மேட்டில் வந்து இந்த பர்டிகுலர் சார்ட் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் ரெக்கரண்டாக வந்து வரணும் அப்படின்னா அதை நீங்கள் வந்து இங்கே டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு ஸ்கெடியூல் எழுதி கொடுத்துடலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபைனலாக இப்போ வந்து பவர் பிஐயை பொறுத்த வரைக்கும்
டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இதுல வந்து லோட் ஆகாது. ஸோ நம்ம வந்து அந்த டேட்டா சோர்ஸை வந்து கனெக்ட் பண்ணணும். இல்ல டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து ஒரு இடத்துல லோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இந்த இடிஎல் ஆக்டிவிட்டீஸை வந்து டேட்டா இன்ஜினியர் பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கலாம். பட் ஒரு சில என்விரான்மெண்ட்ல வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா எனக்கு எக்ஸல் ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் டேட்டா பேஸ் 2 3 டேட்டா பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே வந்து பவர் பிஐல கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் அதிலே வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான என்விரான்மெண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ டேட்டா இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜினியரிங் டீம் வந்து நமக்கு வந்து டேட்டாவை கன்சியூம் பண்றதுக்கு எப்படி பெட்டர் ஆக்க முடியுமோ ஸோ டேட்டா இன்ஜினியர்ஸ் வந்து அங்கே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. பட் இங்க வந்து நமக்கு டைரக்டா பவர் பிஐல இருந்து இன்டெகிரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க சில விஷயங்களை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து எடுக்கிற மாதிரி அதை கனெக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இங்கேயே இருக்கு. அண்ட் இப்போ டெவாப் ஸ்ட்ராட்டஜில வந்து நிறைய டெப்ளாய்மெண்ட் பைப்லைன்லாம் கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கேயுமே நீங்க வந்து பைப்லைன்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்கா டெப்ளாய் பண்ற மாதிரி அந்த டேட்டா ஃப்ளோ வந்து ஆட்டோமேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய யூஸ் கேசஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்டேஜ் 6ல வந்து படிப்போம். ஃபைனலா வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய லேர்னிங்கை வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் சில யூஸ் கேசஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வேலிடேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து ரெசியூம்ல வந்து அந்த PL300 உடைய பவர் பிஐயோடைய டேட்டா அனலிஸ்ட் மைக்ரோசாஃப்டோடைய சர்டிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெசியூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சர்டிஃபிகேஷன் மேண்டேட்டரி கிடையாது, பட் ஷார்ட் லிஸ்டிங் ஆஸ்பெக்ட்ல யோசிச்சிங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டோடைய பவர் பிஐ டேட்டா அனலிஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் இருக்கு PL300. அந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேஷனுக்கு தேவையான கண்டென்ட் தான் நம்ம இங்க கவர் பண்றோம். ஸோ ஃபைனலா சில டொமைன் ஸ்பெசிஃபிக் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது, சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரிலேட்டடா, ப்ராஜெக்ட் ரிலேட்டடா எப்படி பண்றதுன்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் 10 வீக்ஸ்க்கு நமக்கு இதுதான் பிளான். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் போக போறோம். எடுத்த உடனே நம்ம அட்வான்ஸ் லெவல் விஷுவலைசேஷனோ இல்லை அட்வான்ஸ் லெவல் விஷயங்கள் நம்ம பார்க்க போறதில்ல. அதெல்லாம் வந்து வீக் 9ல தான் பார்ப்போம். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே, ஸோ சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்த உடனே விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ற ஐடியால இருப்பீங்க. அது நம்ம பண்ணுவோம். பேசிக்கா வந்து ஒரு சில டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அண்ட் சிம்பிளான ஒரு ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது அது ஆரம்பத்துல இருந்தே பார்ப்போம். பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து லேட்டர் டைம்ல தான் பார்ப்போம். ஸோ வீக் பை வீக் என்ன பார்க்க போறோம்ன்றது இங்க அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் எல்லாருமே நீங்க இந்த சிலபஸை கோ த்ரூ பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து டே 1. இன்னைக்கு டே 1ல வந்து நம்ம ஒரு கண்டெக்ட் செட் பண்ணி பவர் பிஐனா என்ன, டேட்டா அனலிஸ்ட்னா என்ன ரோல் பிளே பண்ணுவாரு, அண்ட் பவர் பிஐ அப்படின்ற டூல் வந்து எப்படி டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத வந்து இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா யாருக்காது? இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த சிலபஸ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்கா? சிலபஸை நம்ம டீட்டெயில்டாக டெய்லி ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பார்க்க போகிறோம் என்னன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் தான் வந்து சில பேருக்கு வந்து எக்ஸல் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கலாம், சில பேருக்கு எஸ்கியூஎல் querying லாங்குவேஜில் வந்து நீங்கள் ஆல்ரெடி எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து ஒரு பேசிக்காக என்ன தேவைப்படும் ஒரு பவர் பிஐ டேட்டா அனலிஸ்டாக வந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சில எக்ஸல் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம வந்து அதை பற்றி ஒரு தேவையான அளவுக்கு இங்கே கவர் பண்ணுவோம். ஸோ இன்டெப்த்தாக நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லாங் ரன்ல வந்து இந்த எஸ்கியூஎல் ஸ்கில்ஸும் சரி, எக்ஸலோடைய ஸ்கில்ஸும் சரி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரம் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல் சரி, டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டீட்டெயிலாக இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் வந்து நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ஸ் வந்து எப்படி என்னென்ன ஆப்ஷனில் இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி நம்ம டேட்டா இம்போர்ட் பண்ணலாம், பவர் query எப்படி எடிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், அண்ட் பேசிக்காக வந்து விஷுவலைசேஷன் பற்றி ரிப்போர்ட், டேஷ்போர்ட், டேட்டா செட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம 3rd வீக்ல தான் பார்ப்போம். ஓகே, அண்ட் தென் 4th அண்ட் 5th வீக்ல வந்து டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டிஸ்கஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ டாக்ஸோடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து வீக் 7 அண்ட் 8ல தான் நம்ம இன்டெப்த்தாக போவோம். பட் அதுக்கு ப்ரீ ரெக்வசைட் மாதிரி எப்படி நம்ம பேசிக்காக கம்பைன் பண்ணுறது, எப்படி எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஷேப் பண்ணி கொண்டு போகிறது, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீக் 4 அண்ட் 5 பார்ப்போம். அண்ட் வீக் 6ல வந்து டேட்டா மாடலிங். ஸோ இப்போ உங்களால் ஐ திங்க் உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய நெக்ஸ்ட் 10 வீக்ஸ்க்கான பிளான். ஸோ 10 வீக்ஸ்னா 10 வீக்ஸ்ல கண்டிப்பாக முடிக்கணுன்றதான் எங்களுடைய இன்டென்ஷனுமே. மேபி நீங்க எந்த அளவுக்கு என் கூட டிஸ்கஸ் பண்ண போறீங்க, எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி லேப்லாம் வந்து குயிக்கா கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா தென் ஐ திங்க் ஆன் டைம் நம்ம முடிச்சிடலாம். ஸோ தட் இஸ் பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் யூ ஆல். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன அண்ட் டேட்டா அனாலிசிஸ்ல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் பேசிக்காக ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் கொடுக்க போறேன். அண்ட் ஹேமா வில் ஆல்சோ டேக் ஓவர் ஃப்ரம் மீ ஃபார் சம் டைம்.
ஸோ ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா சிலபஸ்ல? ஆடியோ கிளியரா இருக்கு இல்லைங்களா? ஆடியோ கிளியரா இருக்கு, ஸ்கிரீன் ஷேரிங்ல எந்த பிரச்சனையும் எஸ் இல்லைல்ல? எஸ் ஓகே. சார் சார் எனக்கு ஒரு ம். டவுட்டு. சொல்லுங்க. இந்த புக்குக்காக சாரி இந்த சிலபஸ்க்காக ஏதாவது புக் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவீங்களா? சி மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம குடுக்கலாம். நெறைய ஆன்லைன்லயே வந்து பவர் பிஐக்கு ஸ்பெஷலைசேஷனுக்கு நெறைய புக்ஸ் இருக்கு. லெட் மீ செக் ஒன் செகண்ட். ஆல்ரெடி நான் சி செக் பண்ணிட்டேன். ஆமா. இந்த காஸ்ட் புக்ஸ்லாம் மோர் இருக்கு தென் பார்த்தீங்களா? 3000 ஆமா. ஓ! அந்த அந்த ரேஞ்ச். மாரி சொல்றீங்க. நம்ம பிடிஎஃப் ஃபைல்ஸ் நம்ம எடுத்து குடுக்கலாம். ஈவன் எக்ஸாம் டம்ப்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அ Google டிரைவ் வழியா நம்ம அந்த கன்டென்ட் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டிரைவ் வழியா குடுக்குறேன். இல்லாட்டி GitHubல வந்து அப்லோட் பண்ணி குடுக்குறேன். அந்த பிடிஎஃப் எக்ஸாம் டம்ப்ஸும் சரி, அண்ட் ஈவன் இந்த பிடிஎஃப் புக் மெட்டீரியல்ஸ் என்ன எங்கள்ட்ட இருக்கோ, அத நாங்க ஷேர் பண்றோம். ஓகே சார். ஃபைன். தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். ஸோ மேபி ஒரு சின்ன அவுட்லைன். டேட்டா டேட்டா தான் இப்ப வந்து அ டேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிசினஸே கொண்டு போறது. ஓகே. ஸோ டேட்டா எந்த ஒரு இண்டஸ்ட்ரி வெர்டிகலா இருந்துக்கிட்டாலுமே, இப்ப நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெசிஷன் மேக்கிங் பண்ணணும் அப்படின்னாலே வந்து டேட்டா இல்லாம பண்ண முடியாது. ஸோ அந்த டேட்டா வந்து நமக்கு ஈஸியா கிடைச்சிருமான்னு கேட்டா, இல்ல. அது வந்து நெறைய அ இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு குளோபல் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய வெண்டார்ஸ், உங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க இதே ஒரு டூல் தான் யூஸ் பண்ணணும். அதாவது எக்ஸெல் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இல்ல வந்து SQL டேட்டாபேஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இல்ல Oracle மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ வந்து வெரைட்டி ஆஃப் பேக் எண்ட் டேட்டால கனெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து டேட்டா ஃபார்மட்டும் வந்து மாறுது. அண்ட் அது வந்து ரொம்ப ரா மெட்டீரியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட்டுக்கோ, இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியருக்கோ வரும்போது, அது ஒரு கிளீன் ஃபார்மட்ல வந்து நமக்கு கிடைக்காது. அண்ட் ஈவன் நீங்க பிசினஸ் லீடரா இருக்கீங்க அப்படின்னா, பிசினஸ் லீடருக்கு வந்து அந்த ரா டேட்டா வச்சு அவங்களால ஒரு டெசிஷன எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா நம்ம என்ன பண்றோம், அந்த ரா மெட்டீரியல் கிடைக்குது இல்லைங்களா? டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்லேருந்து அந்த ஃபைலா கிடைக்குது. இல்ல வந்து பர்ட்டிகுலர் அந்த டேட்டாவ வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் இன்சைட்டா நம்ம கொண்டு போய் குடுக்குறோம். ஓகே. நம்ம ஒரு ஸ்மார்ட்டா ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஒரு பிசினஸ் லீடரா வந்து ஒரு இன்சைட்ட பார்த்து அவங்க எந்த இடத்துல பிசினஸ் எப்படி இருக்கு? எந்த லொகேஷன்ல எந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட்ட வந்து அதிகமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணணும்? இல்ல எந்த இடத்துல இந்த ப்ராடக்ட்ட வந்து கம்மி பண்ணணும்? இல்ல எங்க செல் ஆகாத ப்ராடக்ட் வந்து எந்த ரீஜனுக்கு மூவ் பண்ணணும்? எந்த கண்ட்ரிக்கு மூவ் பண்ணா இந்த ப்ராடக்ட்ட நம்ம செல் பண்ணலாம்? ஸோ அந்த மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான இன்சைட்ஸ் வந்து அக்ராஸ் எவ்ரி டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி வெர்டிகல்லுமே வந்து இந்த ஸ்மார்ட்டர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு டேட்டா இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ டேட்டா வந்து இட்ஸ் a கோல்ட் ஃபார் நவ். அண்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்னா டேட்டா ஹேஸ் ஆல்வேஸ் பீன் வைட்டல். ஓகே. ஸோ அந்த டேட்டால தான் நம்ம டீல் பண்ண போறோம் பவர் பிஐ டூலை வச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் மேக்கிங் இல்லாம இந்த காலகட்டத்தில் சர்வை பண்ண முடியாது. அண்ட் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளான் பண்ணனாலும் சரி, ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்க பிசினஸ் கொண்டு போனாலுமே அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன் மேக்கிங்க்கு ஒரு டேட்டா வேணும். அது வந்து பாத்தீங்கன்னா ரா டேட்டாவா கிடைச்சா அவங்களுக்கு வந்து they cannot do anything. ஸோ அங்கதான் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டா நம்ம என்ன பண்றோம், அந்த பிசினஸ் எனேபிள் பண்ணக்கூடிய லீடர்ஸ்க்கு அவங்க எப்படி டெசிஷன் எடுக்கணும், எந்த மாதிரியான ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கொடுத்து அவங்க வந்து ப்ராப்பரா டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இன்ஃபார்ம் டெசிஷன் மேக்கிங்க்கு டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அகெயின் ஒரு பர்டிகுலர் பிசினஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வந்து போவீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் நியூ கண்ட்ரீஸ்ல வந்து உங்களுடைய பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி வாண்டட் இருக்கு, எந்த மாதிரியான நீட் இருக்குன்றதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் ஆஸ் எ டேட்டா அனலிஸ்ட். அண்ட் எஃபிஷியன்சி கண்டிப்பா வந்து காஸ்ட் ஆஸ்பெக்ட்லயும் சரி, ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஆஸ்பெக்ட்லயும் சரி, சப்ளை செயின்லயும் சரி, நிறைய விதமான எஃபிஷியன்சியை வந்து ஆப்டிமைசேஷன் வந்து ஒரு டேட்டா அனலிஸ்டால வந்து பேக் எண்ட்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியும் பிசினஸ்க்கு. அண்ட் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் எங்க வந்து பிசினஸ் எப்படி இருக்கு, கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கு, அவங்களுடைய சர்வீசஸ் வந்து எந்த மாதிரியான ஃபீட்பேக் இருக்கு, அண்ட் அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எங்கெங்க வீக்னஸஸ், எங்கெங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஏரியாஸ் இருக்கு, எங்க அவங்களுடைய ஸ்ட்ரென்த் இருக்கு, எந்த இடத்துல அவங்க அதிகமா இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிளியர் கட்டா வந்து ஒரு டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்றது வந்து அந்த ரோல்ல அதுதான் மெயினா வந்து நம்ம ப்ளே பண்றோம். ஸோ பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணி கொடுக்குற டூல் வந்து நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய டூல் வந்து ரெடிமேடா இங்க கிடைக்குது பவர் பிஐ மூலயமா. ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் காம்படேட்டிவா அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கும் இந்த மார்க்கெட்ல. பிளஸ் வந்து ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா அனலிஸ்ட் ரோல்ன்றது
பிசினஸ் ஓரியன்டா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து பிசினஸ் அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்க வந்து பல விதமான ரோல் பிளே பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளவுட் ஆபரேஷன்ஸ் டீம் இருக்காங்க, ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் இருக்காங்க, ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க, எந்த பர்டிகுலர் சிஸ்டம் வந்து அடிக்கடி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு, இல்ல எந்த பர்டிகுலர் நெட்வொர்க் டிவைஸ் வந்து அடிக்கடி ஃபெயில் ஆகுது, இல்ல எந்த டேட்டா பேஸ்ல வந்து ரொம்ப டைம் வந்து லேட்டன்சி ப்ராப்ளம் இருக்கு. அதுவுமே வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் தான். அதுவுமே வந்து டேட்டா அனாலிசிஸ் பண்ணி நம்ம சப்போர்ட்டிவா வந்து விஷுவலைசேஷன் டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ வெரைட்டி ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் உடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் பிசினஸ் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அது பிசினஸ் அனலிஸ்ட் ரோல்னு கூட நம்ம சொல்லலாம். இங்க டேட்டா அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டேட்டா இல்லாம டேட்டா அனலிஸ்ட் ரோல் கிடையாது. டேட்டா அனலிஸ்ட் ரோல் இல்லாம இன்ஃபார்ம்டா நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்பவே வந்து தே ஆர் டிபெண்ட் ஆன் டேட்டா ஆஸ் வெல் அஸ் டேட்டா அனலிஸ்ட். அண்ட் நம்ம ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட் இந்த பவர் பிஐ டூலை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஸ்டோரி டெல்லிங்கை வந்து ஈஸியாக்க முடியும். ஸோ பிஸ்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படும். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு பர்ட்டிகுலர் டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டை நமக்கு காமிக்கணும். உங்களுடைய பிசினஸ் எப்படி பேட்டர்ன் இருக்கு, எந்த மாதிரியான ட்ரெண்ட்ல இருக்கு, என்ன பண்ணா வந்து நீங்க இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம். அந்த அவுட்கம் வந்து மெஷர் பண்றதுக்கான அந்த ரெலவென்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ட் டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்ல ஒரு சில கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல ரொம்ப மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து டீல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ஃபைல்ஸ்லேருந்து டெசிஷன் எடுக்கிற மாதிரியான சான்சஸ் இருக்கும். பட் டேட்டா மட்டும் வச்சு நம்ம இன்சைட்ஸை ரெடி பண்ண முடியாது. ஸோ மேனுவலாக நம்ம ஒரு சில இந்த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம மேனுவலாக போயிட்டு எக்ஸல் ஷீட்ஸை வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுல வந்து நிறைய மேனுவல் எரர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு, நிறைய ஹியூமன் எரர்ஸ் வரதுக்கான ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த பவர் பிஐ மாதிரியான டூல் வந்து இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அந்த க்ளீன் பண்றதா இருக்கட்டும், ஃபில்டர் பண்றதா இருக்கட்டும், இன்டர்பிரேட் பண்றது, டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோல் வந்து மோர் ஆஃப் டேட்டா ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ரோல்னே சொல்லலாம். அண்ட் டேட்டா இன்ஜினியர் அண்ட் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ரோல், ஒரு மாஸ்டர் லெவல் ரோல்ன்ற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பேசிக்கா வந்து ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோல் பிளே பண்றதுக்கு நீங்க ஒரு எக்ஸல் நாலேஜ் இருக்கு, எனக்கு வந்து ஒரு பேசிக்கா எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா அதுவே போதுமான ஸ்கில் தான் டு ஸ்டார்ட் வித். உங்களுக்கு மற்றபடி வந்து வேற அடிஷ்னல் ஸ்கில்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஆனா வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு ஓஎஸ் நாலேஜ் வேணும். ஓகே, ஸோ நீங்க வந்து ரொம்ப இன்டெப்தா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் லினக்ஸ் அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் வேணும். பட் இங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு விண்டோஸ் ஓஎஸ்ல வந்து எப்படி ஒர்க் பண்றது அண்ட் பேசிக்கா ஒரு எக்ஸல் ஃபைலை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, அந்த அளவுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசைட் நாலேஜ் இருந்தா போதும். நம்ம இப்ப பவர் பிஐ படிக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க அண்ட் கத்துப்பீங்க. ஓகே, ஸோ டேட்டா அனலிஸ்ட் ரோலை பொறுத்த வரைக்கும் டேட்டா அனாலிசிஸ்னா என்ன, நம்ம வந்து கஸ்டமர் நமக்கு கொடுக்கக்கூடிய டேட்டாவை அவங்களுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் இன்சைட்டா, மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்தி கொடுக்கறதா நம்மளுடைய வேலை. ஸோ இந்த ப்ராசஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கிளீன் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி லோட் பண்ணி கொடுப்போம், மாடலிங் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால வந்து அவங்களால அந்த பிஸ்னஸால மார்க்கெட்ல காம்படிட்டிவா இருக்க முடியும், அவங்களால அந்த எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை தக்க வச்சுக்க முடியும், அண்ட் அவங்களால ப்ராப்பரா வந்து எந்த ப்ராடக்ட் எங்க மிஸ் ஆகுது, என்ன மாதிரியான ஃபோர்காஸ்டிங் தேவைன்றதை நீட்டா வந்து அவங்களால டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஆஸ் எ டேட்டா அனலிஸ்ட் நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்போம். அண்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு தெரிஞ்சுக்கங்க. நம்ம இன்னும் டீடைல்டா வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத ஒவ்வொரு கோர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம்.